ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. அவள் சந்தோஷத்தை எப்படியாவது கெடுக்கணும், அவளை வெறுப்பாத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம சேது கிட்ட போயிட்டு, மாமா உங்களுக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது மாமா, இந்த சட்டை எங்கே எடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்து தனத்துக்கு தான் பயங்கர கோவம் வருது. ஆனா நம்ம தமிழ் இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு சேது கிட்ட வந்து, இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன தனம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இவகிட்ட கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகுங்க, அவ ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்ல தனம், அவ எப்பவுமே என்கிட்ட அந்த மாதிரி தான் இருப்பாளா, இப்போ அவ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, அவ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சின்ன வயசுல நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அவளும் வயசுக்கு வந்த பொண்ணு, இப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு கோவம் வருது மாமா, நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருங்க. இங்க பாருடி, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், என்னோட மாமா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, ஆனா நீ அது எதுவுமே கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு முறை என்னோட மாமா கிட்ட இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுற வேலை பார்த்தேன்னு வச்சுக்கையா, அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா முன்னாடி, அதாவது சேது முன்னாடியே வச்சு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, அவ எப்பவுமே அந்த மாதிரி தான், தப்பா ஏதாச்சும் பார்த்தானா அவ அப்படிதான் கேட்பா, நீ இந்த மாதிரி என்கிட்ட அதாவது இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா, அவ யாரு மாமா நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு மாமா, நான் சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்குவேன், ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்தா நான் உங்ககிட்ட தானே வருவேன், உங்ககிட்ட வந்து தானே ஜாலியா இருப்பேன், இங்க பாருங்க மாமா, அதை என்னால மாத்திக்கல முடியாது, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இங்க பாரு ஐஸ்வர்யா, இங்க பாருங்க மாமா, நான் இப்படிதான் இருப்பேன், இப்ப பாருங்க உங்களை நான் ஹக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம, அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் விலகு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பாக்குறாங்க, விலகு விலகு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் உங்களை கட்டி பிடிக்கிறதுல யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு சேதுவை பார்த்து முறைச்சு பார்க்கவும் இதை பார்த்து சேதுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டு ஒரே ஒரு அறை விட்டுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, உன்னோட எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனா பாத்துக்கோ, கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன், இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, நீ வேணா இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்க ஊர்ல எல்லாம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல, இனிமேல அந்த மாதிரி சேதுக்கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறத பாத்துக்கன்னா எனக்கே பயங்கர கோவம் வந்துடும், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தா எதுக்காக அவன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, இந்த மாதிரி நடந்துக்காத சரியா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தாவும் திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காத, இந்த மாதிரி நடந்துக்கிறது இந்த ஊரில் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, எதுக்காக திரும்ப ஆளுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க, அவங்க ஊரில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருப்பாங்க, இப்போ அதையும் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது சாதாரணம் தானே, எதுக்காக அவங்கள திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, அங்கிள் ஆமாங்க அங்கிள், இது மற்ற ஊர்லலாம் ரொம்பவே சாதாரணம், நம்ம ஊர்ல தான் இது எவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம், விடுங்க, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம காவியாவும் ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவை பின்னாடியே போறாங்க. போன உடனே, இங்க பாரு ஐஸ்வர்யா, மாமா இருக்கிற போதெல்லாம் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மாமா முன்னாடி இதெல்லாம் பண்ணா எவ்வளவு தப்பாகணும்னு உனக்கு தெரியுமா, இங்க பாரு, யாருக்குமே தெரியாம சேது மனசுல இடம் பிடினா, அவன் மனசுல இவ்வளோ பெரிய கோவத்துல விதைச்சிட்டு வந்துட்டியே, இப்ப உன்னை பார்த்தா அவன் நல்லா பேசுவானா, இப்ப பாரு உன்னை அடிச்சுட்டு போயிட்டான், எல்லாருக்கிட்டையும் நீ அடி வாங்கிட்டு இருக்கிறது தான் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, அவன் அதாவது சேது மாமா இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி பேசினதும் கிடையாது, என்னை அடிச்சதும் கிடையாது, ஆனா அந்த தமிழ்ச்செல்வியால தான் என்னை இப்படி அடிச்சுட்டாரு, தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து முறைச்சதுனால தான் சேது இப்போ என்னை இப்படி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, என்ன
இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான், எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க ஆண்டி, அந்த தனம் என்கிட்ட வந்து ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாலாம், அதனால தான் அவளை கோவப்படுத்தணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா சேது மாமா இவ்வளோ கோவப்படுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா ஆண்டி அப்படின்றாங்க. இங்க பாரு ஐஷோ, நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணு. அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னா சேதியும் தமிழையும் நீ பிரிச்சாகணும். அந்த சேது பையன் தமிழ்ச்செல்வி அவ்வளோ துரோகம் பண்ணியும் அவ தான் முக்கியம்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணி மாய மந்திரம் பண்ணி சேது மனசை மாத்தி வச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா வராங்க. சித்ரா வந்த உடனே என்ன ஐஸ்வர்யா நீ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க, உன்னை பத்தி தான் வெளியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படி இப்போ வெளியே போவ, இங்க பாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியோட அப்பா எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏ வந்த உடனே நம்ம அப்பத்தா எம்எல்ஏவை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, வாங்க எம்எல்ஏ வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எம்எல்ஏ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன திடீர்னு, இல்லை பொங்கல் வந்துருச்சுல்ல, பொங்கல் சீருக்கு நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனம் இருந்துட்டு நான் போய் காவியாக்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு உள்ள ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா கிட்ட போயிட்டு, அக்கா உங்க டேடி வந்திருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லவும், என்னோட அப்பா வந்திருக்காங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம எம்எல்ஏவை பார்த்துட்டு, அப்பா வாங்கப்பா, என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, உன்னோட அம்மாவும் வந்திருக்கா, உனக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, உங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன்ல, உங்க மாப்பிள்ளை எப்ப திருந்தி என்னோட மனசுக்கு அவர் திருந்திட்டாருன்னு தோணுதோ அப்ப நீங்க எல்லாத்தையும் எனக்கு செய்யுங்க, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா காவியா, பொங்கல் சீருக்கு உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணணும் இல்லம்மா, அது பண்ணலைன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு வேணும்னு தோணுனா கண்டிப்பா நான் நம்ம வீட்டுக்கே வந்து அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க கொடுக்கறதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எப்போ எனக்கு வேணுமோ அப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் என்னோட முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அதாவது நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடி காவியா, உங்க அப்பா தான் ரொம்பவே ஆசையா பொங்கல் சீரை கொண்டு வந்திருக்காருல்ல, வாங்கிக்கோடி, இங்க பாருங்க அப்பத்தா, இந்த விஷயத்துல மட்டும் நான் யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், என்கிட்ட இருக்கிற சொத்தாலையும் அதாவது எங்க அப்பா வீட்டில இருந்து நகை பணம் அப்படின்னு நிறைய வரும் அப்படின்றதுக்காக தானே என்னை ஏமாத்தி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைச்சாரு அவரை எப்படியாச்சும் நான் மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, காவிய சொல்றதுன்னு சரிதானே, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதுன்னு இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான், அவன் மனசு மாறி அவன் எப்ப திருந்துறானோ இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவன் அனுபவிச்சுக்கிட்டோம், இப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம எம்எல்ஏ வந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, செக்கப் எல்லாம் கரெக்டா போயிட்டு வரியா, இப்போ குழந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமாம்மா உனக்கு, நல்லா போயிட்டு வரேன்ப்பா, அப்போ நான் ஸ்கேனுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன், நல்லா இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, அப்பா எனக்கு தமிழ்ச்செல்வியும் மலரையும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இந்த வீட்டில், எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் சொல்றேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், இவங்க சரிம்மா, மலர்ன்றது யாரு அப்படின்னு சொல்லவும், பா மலர்ன்றது என்னோட புருஷனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம எம்எல்ஏக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ சொல்றது எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னோட புருஷனோட மொத பொண்டாட்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, அவங்க இங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, தப்பு பண்ணதெல்லாம் உங்களோட மாப்பிள்ளை, இப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்க கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள ஏமாத்துறதுக்கு எப்படிதான் இந்த போஸ் பையனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க என்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நம்ம மலரோட மனசு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பழகுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பா வாங்கப்பா நம்ம கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கரும்பை உடைச்சு கொடுக்குறாங்க நம்ம எம்எல்ஏக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது
அதாவது சாவித்திரியும் தாமரையும் பயங்கர சந்தோஷமா ஈஸ்வரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பொங்கல் சீரு கொண்டு வந்தாங்க, அந்த பொங்கல் சீரையும் உங்க மருமக வேண்டான்னு சொல்லிட்டாலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணீங்க, ஆனா அதை அனுபவிக்க முடியாம இப்ப பாரு பிச்சைக்கார மாதிரி உன் மகன் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மதனி, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அத்தாச்சி, என்ன அத்தாச்சி நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் அத்தாச்சி நானும் உங்களை இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டுமா, இவங்கக்கிட்டலாம் எதுக்காகம்மா பேசணும், இவங்களுக்கெல்லாம் இது தேவைதாம்மா, அனுபவிக்கட்டும் விடுங்க, எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனே இங்க பாருங்கடி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம இந்த வீட்டில் வந்து பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி நிறைய வச்சிருக்கோம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசாக கொடுக்க போகிறேன். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பரிசு எல்லாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரி வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் போன தீபாவளிக்கே இந்த மாதிரி தான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி அதாவது சேதுக்கும் தமிழுக்குமே இந்த பரிசை கொடுத்துட்டேன். ஆனால் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதனால நான் இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிற மாதிரி இல்லைம்மா. இப்போது இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நாங்கள் ஏதாச்சும் பண்ணால் கூட உனக்கு எதுவுமே பிடிக்காது, ஆனால் சேதுவும் தமிழுக்கும் தான் இந்த கிஃப்டை கொடுக்க போகிற, அதுக்கு நீ டைரெக்டாக அவங்களுக்கே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இருந்துட்டு இங்கே பாருடி, யாரும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாண்டி இதெல்லாம் கொடுக்க முடியும், அதனால தாண்டி அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன். இங்கே பாருடி, இந்த தடவை ஸ்பூனில் அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த கோணி பையில் குதிச்சு போவாங்கள்ல அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டியெல்லாம் வச்சுருக்கண்டி. அந்த போட்டியிலேருந்து கடைசியாக நம்ம டான்ஸ் போட்டி வச்சுருப்போம். டான்ஸ் போட்டியிலேருந்து யார் கலந்துக்கிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கொடுக்குறேன் நான், கவலையே படாதீங்க, எல்லாருக்கும் பரிசு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கர சந்தோஷம். இங்க பாருமா, இந்த தடவையாவது எங்களுக்கு பரிசு ஏதாச்சும் கொடுப்பியாமா, என்னோட பொண்ணும் நானும் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடணும், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் உன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் மட்டும் நீ அந்த பரிசை கொடுத்துட்ட, இந்த டைம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, அவன் என்னோட மருமகனா, நீ என்னோட மகடி, எல்லாரையும் ஒரு மாதிரி தாண்டி நான் பார்க்குறேன். என்னோட மகனும் மருமகளும் அவர் ரொம்ப சூப்பராக ஆடினாடி, அதனால தாண்டி அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அதுக்குன்னு நீங்கள்லாம் நல்லா ஆடலாம் இல்லை, உங்களை விட ஒரு படி சூப்பராக ஆடினாங்க, அதனால தாண்டி அவங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் இந்த வாட்டி நிறைய பரிசு அடிச்சுட்டு போகணுன்னா நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வாங்கடி, உங்களுக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அப்போதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அப்போதான் இந்த போட்டியில் எதுலேயும் என்னால் கலந்துக்க முடியாது அப்போதான், அதனால் நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அப்போதான் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு இப்போ தானே 6 மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் நீ எதையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லடி, நீயும் நானும் எல்லாரையும் பார்வையாளராக பார்த்துக்கிட்டு இருப்போம், யார் நல்லா பண்ணுறாங்க யார் நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜி மாதிரி தீர்ப்பு கொடுப்போம், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்ட வந்து, அப்பத்தா நான் தான் இந்த போட்டி எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன், நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லவும், தனம் இருந்துட்டு, மாமா அது என்ன நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க, நாங்களும் ஜெயிப்போம், ஏன் எங்களுக்கெல்லாம் ஜெயிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லவும், அப்படி இல்லை தனம், என்ன இருந்தாலும் ஆம்பளை சிங்கல்லாம் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, ஆம்பளை பொம்பளைன்னெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் முன்னேறி வருவாங்க, நீங்கள் பாருங்கள் நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன், நானும் கஷ்டப்பட்டுவேன்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தனம், நீ கண்டிப்பாக இந்த போட்டி ஜெயிக்கிறது இருந்தா ஜெயிச்சுக்கோ, உன்னோட திறமை தானே அது, அவங்கவுங்க திறமையை வச்சு அவங்கவுங்க ஜெயிச்சுக்கிறாங்க, இந்த போட்டியில நிறைய பரிசு வாங்க போறது நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பக்கம் சேது சொல்லிக்கிட்டு இருக்கவும், தனம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஒவ்வொரு பக்கமும் எல்லாருமே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போவாங்கல்ல அந்த போட்டி வைக்கிறாங்க. இந்த போட்டியில நம்ம தனம், கருப்பு, அதுக்கப்புறம் நடேசன், அதுக்கப்புறம் என்ன தாமரை, ஈஸ்வரி, எல்லாருமே, அதாவது தமிழை தவிர எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த போட்டியில் ஃபஸ்ட்டே நம்ம சாவித்திரி வந்து கீழே விட்டுடுறாங்க. விட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னடி ஏதோ வேக்கானமெல்லாம் பேசினேன், இந்த போட்டியெல்லாம் நான் ஜெயிச்சுட்டு நிறைய பரிசு வாங்கணும்னெல்லாம் பேசிட்டு இருந்தேன், ஆனால் ஒரே ஒரு போட்டியில் நீ ஜெயிக்க முடியலையடி, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்குது போட்டி, ஆனால் அந்த போட்டியிலே நீ முதலையே தோத்துட்டியடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அவங்களும் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரைக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க நம்ம சாவித்திரி,
இங்கே பாரு தாமரை, நீ தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும். சீக்கிரம் எடுத்துகிட்டு போ, மொல்ல எடுத்துகிட்டு போ, சீக்கிரம் 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 கீழே விழாமல் எடுத்துகிட்டு போடி, நாட்டாமல் நடந்துட்டு போடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தனத்துக்கு, தனம் சூப்பர் தனம், ப்ளீஸ் சீக்கிரமாக போ தனம், ஒரு பக்கம் காவியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா தான் ஃபஸ்ட்டு போயிட்டு நிற்கிறாங்க. நிற்க உடனே நம்ம எம்எல்ஏக்கு பயங்கர சந்தோஷம். காவியா சூப்பர் காவியா, நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவதா யார் வருது, நம்ம தனம் தான் வராங்க. மூணாவதா நம்ம சேது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து தாமரையை திட்டுறாங்க. இங்கே பாரடி, ஒரு எலுமிச்சை பழத்தை கூட சீக்கிரமாக எடுத்துகிட்டு போக முடியாதான், நீ அவ்வளோ பெரிய முட்டாளாடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கவும், இங்கே பாருமா, ஒரு எலுமிச்சை பழம் தானே, நீ ஏன் முதலே அவுட் ஆகுன, எதுக்காக நீ முதலே அவுட் ஆகுன சொல்லுமா, சும்மா எலுமிச்சை பழம்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்க, அதை எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும், நீ முதல்ல கீழே விழுந்துட்டேன்னா உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லவும், சரி சரி அடுத்த போட்டியிலையாச்சும் நீ ஜெயிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த போட்டியில் நம்ம சேது அதுக்கப்புறம் தனம், காவியா, மலர், அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோணி, அதாவது கோணியில் காலை விட்டு அப்படியே தவக்கல் மாதிரி நொண்டி போகிறது. இதில் ஃபஸ்ட்டு வர இடம் வர்றது வந்து நம்ம சேது தான். சேதுவை மொதல் இடம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா 2வது இடம், 3வது இடம் நம்ம தனம். இவங்க 3 பேர் தான் 2 போட்டியிலையும் மொதல் 3 இடத்துல வந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம தாமரைக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் மொதல் 3 இடத்துல நீங்கள் 3 பேர் மட்டும் வந்துட்டா மற்றவங்கெல்லாம் எப்படி மாமா ஜெயிக்கிறது, ஏன் மாமா மற்றவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கலாம்ல, இங்கே பாரு ஐஸ்வர்யா, மற்றவங்களுக்கெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம ஆட்டத்தை நம்ம தானே ஆடணும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுல்ல, அதனால் யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நடேசன் இருந்துட்டு கரெக்டாக சொன்ன சேது, இது 100ல் 1 வார்த்தை அப்படின்னு நடேசன் ஒரு பக்கமும், நம்ம கருப்பு இருந்துட்டு என்ன காவியா, என்ன ஐஸ்வர்யா, நீயே வாயிலே பேசிக்கிட்டு இருக்கே, நீயே ஏதாச்சும் போட்டியில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லவும், சரிங்கண்ணே, நான் அடுத்த டான்ஸ் போட்டியில் இருக்குல்ல, டான்ஸ் போட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்கே பாருங்கடி, இப்போது வச்ச 2 போட்டியிலையும் நம்ம சேதும் தனமும் அதுக்கப்புறம் காவியாவும் தான் 3 இடம் வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கு தான் இந்த 2 போட்டியிலையும் பரிசே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, போன தடவைலாம் 3 பேருக்கு பரிசு கொடுக்கலையேம்மா, ஒருத்தருக்கு தானே கொடுத்தீங்க, அந்த மாதிரி இந்த போட்டியிலும் ஒருத்தருக்கு மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, இப்போ இருக்கிறதுல 3 பேருக்கும் நான் கொடுக்க போறேன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு அதாவது டான்ஸ் போட்டி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மைக் டெஸ்டிங் 1 2 3, மொத இந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்க போகிறது யாருன்னா நம்ம ஐஸ்வர்யா தான் இந்த போட்டியில் எந்த போட்டியிலையும் அவங்க கலந்துக்காம இந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க தான் வந்து ஆட போகிறாங்க. வாங்க ஐஸ்வர்யா வாங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், நீங்கள் எந்த பாட்டுக்கு ஆட போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், நீங்களாக பார்த்து எந்த பாட்டை போட்டாலும் நான் சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சூப்பராக ஆடி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே எல்லாருமே பயங்கர கைத்தட்டு, அப்புறம் ஒவ்வொருத்தராக ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது ஆடுறாரு. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி எந்த ஒரு போட்டியிலையுமே கலந்துக்காம உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை ஆட சொன்னதுமே நம்ம ராஜாங்கமும் மோகனாவும் செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை மாதிரி இந்த தடவையும் நம்ம மோகனாவும் நம்ம ராஜாங்கம் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் என்ன சித்ரான்னு எல்லாருமே 4 பேருமே ஒன்றா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர சந்தோஷம் நம்ம அப்பா தாக்கு. இந்த பொங்கலை குடும்பத்தோடு எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக கொண்டாடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம அப்பா தாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாரியா ராஜாங்கம், நீயும் இந்த தடவை தான் நீ தான்ப்பா ஜெயிச்ச அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்தது. என்னம்மா, நான் இந்த போட்டியில் அதுக்காக தான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா, உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் மட்டும் இதை பரிசை கொடுத்துட்டேன், இப்போ எங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டேன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, இந்த மாதிரி ஓரவஞ்சனெல்லாம் காட்டாத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் யாருக்கும் ஓரவஞ்சனெல்லாம் காட்டலடி, யார் எப்படி ஆடினாங்கன்னு பார்த்து தாண்டி அவங்களுக்கு மார்க்கு போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாண்டி பரிசு கொடுக்க முடியும், நீ எல்லாரும் விடையும் கொஞ்சம் கம்மியாக ஆடின, அதனால தாண்டி உனக்கு பரிசு வரல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ ரொம்ப ஓவராக தாம்மா பண்ணுற, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தாமரை
தாமரை இருந்துட்டு இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க பண்றது அந்த மாதிரி தானே இருக்கு. எங்களுக்கெல்லாம் நீங்க பரிசு கொடுக்காம மாமாக்கும் அத்தைக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம போன 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 ரவுண்டுலயும் சேது மாமாக்கும் அதுக்கப்புறம் காவியாக்கு அதுக்கப்புறம் அந்த தனத்துக்கு மட்டும் கொடுத்தீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசாவது கொடுத்தீங்களா? இங்க பாரு, நீ இவ்வளோ கேட்டதுனால உங்களுக்கு 2 பேருக்கும் நான் ஆறுதல் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு, அத்தை நாங்கெல்லாம் எங்க போவோம் அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூச்சம் இல்லாம கூட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடி, பரிசுன்றது நம்மளா உழைச்சி வாங்குறதுடி பரிசு. இந்த மாதிரி கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், இதை கேட்ட நம்ம தாமரையும் சாவித்திரியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, எங்களை 2 பேரையும் எதுக்காக அத்தை நீங்க இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, நீங்க நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தாண்டி இருக்குது. நீங்க பண்ணதுனால தாண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி பண்ணா நான் வேற எந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா உள்ள போயிடுறாங்க. உள்ள போயின உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருமா, அவங்க அங்க இருக்கிறவங்கள நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்கம்மா. அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் நம்ம கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா? நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி கிட்ட வராங்க. வந்த உடனே மருமகளே என்ன திடீர்னு ரூம்க்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எதுக்காக இப்படி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மருமகளே, எதுக்காக இப்போ நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, எதுக்காக கீழே அவ்வளோ அசிங்கமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மருமகளே, என்னோட அத்தை கிட்ட நான் கேட்டேன், அதுல என்ன இருக்கு எனக்கு அசிங்கப்படுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நீ எதுக்காக இப்படி வந்து ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாரு காவியா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னோட தம்பியை கொடுமைப்படுத்துறது இல்லாம எங்களை 2 பேரையும் எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்போம். நீ இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு காவியா கிட்ட சொல்லவும், காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் சொல்றதை கேட்டு நீங்க நடந்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்க 3 பேருமே வரதட்சணை கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க 3 பேருமே நான் 7 வருஷம் தண்டனையை ஜெயில வைக்குவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு மருமகளே, ஏதோ என்னோட பொண்ணு தெரியாம ஆத்திரத்துல சொல்லிட்டா, சரி விடு மருமகளே, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, விடு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே இனிமே தெரியாம கூட இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தனா எனக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட கோவத்துக்கான விளைவை நீங்க எல்லாருமே வைப்பீங்க. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாம கொஞ்சம் சைலண்டா டீசெண்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நம்ம போஸ் வராரு. வந்த உடனே, என்னம்மா, என்ன உன் மருமக கிட்ட டோஸ் வாங்கிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உன்னோட பொண்டாட்டிக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடா. அவ திமிரை எப்படியாச்சும் அடக்கி ஆகணும். அவ இந்த மாதிரியே விட்டுட்டு இருந்தா நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. அதனால அவளை எப்படியாச்சும் அடக்கி ஆகணும்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாருமா, அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவ இப்படிதாம்மா இருக்குவா. அவளை எப்படியாச்சும் அடக்கணும்னா அவ சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றணுமா? அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாறிடுச்சுன்னா அவளை அடிமை மாதிரி நம்ம நடத்துவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, டே போஸ், என்னடா சொல்கிற, சூப்பராக இருக்குடா ஐடியா, இதெல்லாம் எப்படிடா நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, என்னோட மாமனாரை மனசை மாற்றி எப்படியாவது அவங்க சொத்தெல்லாம் என்னோட பேரில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டே போஸு, இது சூப்பரான ஐடியாடா. உன்னோட மாமனாரை உன்னோட கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அதாவது சித்ரா இருந்துட்டு, டே தம்பி, இதை மட்டும் நீ நடத்திட்டேன்னா அந்த காவியாவை நான் நிறைய அடிமை மாதிரி பண்ணணும்டா. நான் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்குற மாதிரி பண்ணணும்டா. அது ரொம்ப நாள் ஆசையாக இருக்குடா. ஏன் நம்ம 3 பேரையும் எப்படியெல்லாம் வேலை வாங்குறா, எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறா, அதனால அவளை பழி வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம
ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதியும் எப்படியாவது பிரிச்சே ஆகணும், நம்ம அதாவது சாவுத்திரி நம்ம தனத்தையும் தமிழையும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது காவியா இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா எதுக்காக ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு, காலையில் நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, இங்கே பாருங்க அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அப்போவே விட்டு தள்ளுங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை மனசுலலாம் வச்சுக்க மாட்டாங்க, உங்கள் நாட்டில் அது எல்லாமே சகஜம், ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லவும், இதை கேட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க உங்ககிட்ட ஏதாச்சும் நான் வந்து ஆறுதல் சொல்லுங்க, என் மனசில் இருக்கிற காயத்தை நீங்கள் கொஞ்சம் போக்குங்கன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா, நீங்கள் எதுக்காக வாண்டடாக வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கே போங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க இந்த மாதிரி திமிரா இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி கேவலப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சேதுவையும் தமிழையும் பிரிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.